ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஏப்ரல் மாதத்திலே நாம் தியானிப்பதற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய வாக்குத்தத்த வசனம் ஆதியாகமம் 28வது அதிகாரம் 15வது வசனம். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை என்றார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த 3 மாத கால அளவும் நீர் எங்களோடு கூடியிருந்து எங்களை நடத்தினதற்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த 4வது மாதத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். தியானிக்கும்படியாய் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வாக்குத்த வார்த்தைக்காக நன்றி அப்பா. இந்த வாக்குத்த வார்த்தையிலிருந்து நீர் எங்களோடு பேசும் உம்முடைய நாமத்தை மேம்படுத்தி கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்வதற்காக நன்றி. ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு கூட சொல்லுகிற ஒரு மிக முக்கியமான காரியம் என்னென்றால், நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். பாருங்க, இந்த வார்த்தை யாருக்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கும் பொழுது யாக்கோபுக்கு கொடுக்கப்பட்டது. எந்த சூழ்நிலையிலே கொடுக்கப்பட்டது என்றால், அவன் யாக்கோபு ஒரு பிரயாணத்தை மேற்கொண்டு போகிறான். ஆதியாகமம் 28:10 வசனத்தில் யாக்கோபு பேர்சபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி என்று வேதம் சொல்லுகிறது. அவன் பேர்சபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போகிற ஒரு பிரயாணத்திலே அவன் இருக்கிறான். அவன் வாழ்க்கையுடைய பிரயாணத்திலே இருக்கிறான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையும் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஒரு வாழ்க்கையின் பிரயாணத்திலே நாம் கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு பிரயாணத்திலே போகும்போது தேவன் அவனை சந்திக்கிறார். அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தை கொடுத்து வருங்காலத்திலே அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அவனுடைய காரியத்தை குறித்ததான காரியம் என்ன என்பதை தேவன் வெளிப்படுத்துகிறார். இன்றைக்கு இந்த சம்பவத்திலிருந்து தேவனுடைய காரியத்தை ஒரு விசுவாசியின் வாழ்க்கையில் எப்படி தேவன் இடைபடுகிறார் என்பதை குறித்து தான் நான் பேசும்படியாக நான் விரும்புகிறேன். பாருங்கள், நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நாம் நடக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இப்படிப்பட்ட விசுவாச வாழ்க்கையிலே வாழ்கிற நமக்கு இருக்க வேண்டிய 3 நிச்சயங்களை குறித்து நான் உங்களோடு கூட பேசும்படியாக நான் விரும்புகிறேன். 3 assurance a believer must have in his life. 3 நிச்சயங்களை உடையவனாக இருக்கணும். ஏன்னா ஒரு பிரயாணத்தின் வழியாக போகும்போது இந்த பிரயாணம் எங்கே இருந்து எங்கே போகிறது என்று அறிந்திருக்க வேண்டும். இவனுடைய பிரயாணத்தை கவனிப்பீர்களானால் பேர்சபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணுகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை கவனிப்பீர்கள் என்று சொன்னால், இந்த உலகத்திலிருந்து பரலோகத்தை நோக்கி செல்லக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். ஒரு நாள் தேவனை சந்திக்க போகிறோம். ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இந்த உலகத்திலே பிரயாணப்பட போகிறோம். இப்படிப்பட்ட ஒரு காரியத்தின் வழியாக கடந்து செல்லும் பொழுது சூழ்நிலைகள் எல்லாமே நமக்கு சாதகமாக இருக்கும் என்று நம்மால் சொல்ல முடியாது. இன்றைக்கு உலகத்துடைய நிலைமைகளை பார்க்கும்போது, இந்த கொரோனா வைரஸுடைய பிரச்சனைகளை நினைக்கும் போது, இன்னும் எத்தனை நாளைக்கு இது நீடிக்கும், இது எப்போ முடியும், எப்போ நார்மல் லைஃப்க்கு நாம் திரும்புவோம் என்று நம்மளால் சொல்ல முடியல. இப்படி நிச்சயமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழும்போது நமக்கு நிச்சயங்கள் வேண்டும். we need assurances in our heart. நம்முடைய இருதயத்திலே ஆணித்தரமான நிச்சயம் காணப்பட வேண்டும். விசுவாசம் என்றால் என்ன? விசுவாசம் ஆனது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவைகள் நிச்சயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது காணப்படாத காரியங்களை குறித்து தான் நிச்சயம் நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். நம்பப்படுகிறவருடைய உறுதி நம்மிடத்தில் காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்போ ஒவ்வொரு விசுவாசியின் இருதயத்திலும் ஒரு அஷூரன்ஸ் இருக்கணும். இப்போ இந்த யாக்கோபுக்கு அந்த பிரயாணம் போகும்போது தேவன் இடைப்பட்டு அவனுக்கு ஒரு திட்டத்தை வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னால், முதலாவது காரியம் என்னன்னா, he began to understand the grace of God. அவனுடைய வாழ்க்கையில் தேவனுடைய கிருபை. அவன் ஒரு பாவம் செய்தவன், ஏமாற்றுக்காரன். ஆனால் அவனுடைய கிருபை பாருங்க, அவனை குறித்து ஆண்டவர் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை சிந்திப்போம் என்று சொன்னால், முதலாவது நிச்சயம் நமக்குள்ள இருக்கணும். என்னன்னா, தேவனுடைய கிருபையை பற்றின நிச்சயம். The assurance of God's grace in our lives. நீங்க எப்படி இருந்தீங்க, இன்னைக்கு எப்படி இருக்கிறீங்க பாருங்க. வேத வசனத்தில் எபேசியர் 2வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், எபேசியர் 2:1 அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை உயிர்ப்பித்தார் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. ஸோ there is a past life, there is a present life. யாக்கோபின் வாழ்க்கையில் ஏமாற்றி விட்டு கடந்து போகிறான். ஆனால் இப்போ தேவன் சந்திக்கும் போது பார்த்தீங்கன்னா, he understands there is a plan about my life.
இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் பார்க்கும்போது ஒரு காலம் பாவத்தில் இருந்தோம், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உயிர்ப்பிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளே நாம் இருக்கிறோம். பாவத்திலிருந்து ஒரு விடுதலையை தேவன் கொடுத்திருக்கிறார். அப்போ வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா previous life was totally sinful, but now we are saved by the grace of God. அதுதான் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவரும் பெருமை பாராட்டதுபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல. So we have been saved by grace through faith. அப்படி விசுவாசத்தினால என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்னா ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். So whatever might be our situation, உலகத்துடைய சூழ்நிலை பார்க்கிறோம், கொரோனா வைரஸுடைய காரியங்கள், ஒரு பர்சனல் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், ஃபேமிலியில் இருக்கலாம், ஃபைனான்ஷியல் ஏரியாவில் இருக்கலாம், ஃபிசிக்கல் கண்டிஷனில் இருக்கலாம், எந்த ஒரு காரியத்தின் வழியாக நீங்கள் கடந்து போனாலும் ஒன் அஷூரன்ஸ் யூ மஸ்ட் நோ, ஐ எம் சேவ்டு. என்னுடைய பாவங்கள் எனக்கு மன்னிக்கப்பட்டிருக்கிறது. நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என்னுடைய உள்ளத்தில் சொந்த இரட்சகராக நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன். No external condition of this world can ever change that truth. அந்த சத்தியத்தை மாற்ற முடியாது. இப்போ யாக்கோபு ஒரு எத்தன்னா, ஆனால் கர்த்தருடைய திட்டத்தில் பார்க்கும்போது அவர் அழகான வாக்குத்தத்தத்தை அவனுக்கு கொடுக்கிறதை பார்க்கிறேன். என்ன சொல்றாரு அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா 13ஆம் வசனத்தில், ஆதியாகமம் 28:13, அதுக்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கு உன் சந்ததிக்கும் தருவேன், உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும், நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய், உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லுகிறார். அப்போ பார்த்தீங்கன்னா there was an assurance of God's work. God's promise என்னன்னா, he is going to be a blessing to the world. பூமியின் வம்சங்கள் எல்லாம் உன் சந்ததிக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ எப்போ இந்த ஆசீர்வாதம் வருகிறது என்றால், ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம் ஈசாக்கின் வழியாக ஈசாக்கிலிருந்து யாக்கோபுக்கு வரும்போது there is an assurance that God is going to carry out his plan. அப்போ முதல் காரியம் அப்படி சொல்லி பார்க்கும்போது காட்ஸ் கிரேஸ். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை எடுத்துங்க, நம்ம ஒரு பாவியாக பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் ஆண்டவர் நம்மை சந்தித்து நம்முடைய வாழ்க்கையை மாற்றினார். Till today we are being led by his grace. ஆண்டவருடைய கிருபையினால் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். Whatever may be the situation of this world, God is faithful. இதுவரைக்கும் நம்மை நடத்தின ஆண்டவர் இன்னும் நடத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். So you must know, I am saved. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறேன் அப்படின்ற அந்த நிச்சயம் நம்முடைய உள்ளத்தில் எப்பவும் இருக்க வேண்டியதாக காணப்படுகிறது. அடுத்து என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, there must be an assurance of God's work in you. கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிறதை குறித்ததான ஒரு நிச்சயம் இருக்க வேண்டியது அவசியம். When you know that God is working in your life, you will not be disturbed by the external circumstances. உங்களுடைய பிரச்சனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், அநேக காரியங்கள் உங்களுடைய விசுவாசத்தை கலக்கக்கூடியதாக இருக்கும். But if you have the word of God inside you, and if you know that God has a purpose concerning your life, you will not be shaken. அப்ப நம்ம ஆண்டவருடைய கிரியை எனக்குள்ள என்ன செய்துகிட்டு இருக்கிறார் என்பதை பற்றின ஒரு நிச்சயம் இருக்கணும். I must know what God is doing in my life and through my life. நீங்க அநேகருடைய வாழ்க்கையில பாருங்க, சதா பார்த்தீங்கன்னா உலகத்துடைய பிரச்சனைகளே யோசித்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் கர்த்தர் அவர்களுக்குள்ள என்ன கிரியை செய்கிறார், என்ன சொல்லி கொண்டிருக்கிறார் என்பதை அறியாதவர்களாக இருப்பாங்க. they don't have an assurance of God's work in their life. இப்போ பாருங்க, ஜேக்கபுடைய லைஃப்ல, யாக்கோபுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, now he is getting an assurance of God's work in his life. அவனுடைய வாழ்க்கையில தேவன் கிரியை செய்கிறதை உணர்கிறான். he is able to understand that God is doing something. அது எப்படி ஆண்டவர் வெளிப்படுத்துறார் அப்படி சொல்லி பார்க்கும்போது, அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கு உன் சந்ததிக்கும் தருவேன், உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும், நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய், உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி, பூமியின் வம்சங்கள் எல்லாம் உன் சந்ததிக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லும் போது there is a future. பூமியின் வம்சங்கள் எல்லாம் உன்னுடைய சந்ததிக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படும் போது, I am going to be a channel where salvation is going to come to this world. இரட்சகராக இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு இவனு ஒரு சேனலாக இருக்கிறான். இவனுடைய சந்ததிக்குள்ளே இயேசு கிறிஸ்து பிறக்க போகிறார் என்கிற ஒரு லாங் விஷனை ஆண்டவர் கொடுக்கிறார்.
இது உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் பார்க்கும்போது there is something that God is doing through us to bless the world. இந்த உலகத்தை ஆசீர்வதிப்பதற்கு, உலகத்தில் இருக்கிற மக்கள் ரட்சிக்கப்படுவதற்கு கர்த்தர் உங்களிலும் என்னிலும் கூட அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். We must have the assurance of God's work in our lives. பாருங்க, இதை நம்முடைய வாழ்க்கையில பார்க்கும்போது கலாத்தியர்ல ஒரு காரியத்தை பார்க்கிறோம். கலாத்தியர் 3வது அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். Galatians 3rd chapter 6 verse onwards. கலாத்தியர் 3:6. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள்ளும் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கும் சுவிசேஷமாய் முன் அறிவித்தது. அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். இங்கே பாருங்க, சொல்ற வார்த்தையை கவனிச்சிங்கன்னா, அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். So generation of people who believe in Jesus are getting linked with Abraham. அன்றைக்கு யாக்கோபுக்கு சொல்லப்பட்ட அந்த வாக்குத்தத்தம் பார்த்தீங்கன்னா, பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஒரு சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும். பட் இதை எர்லியராக பெற்றுக்கொண்டது யாருன்னா ஆபிரகாம் பெற்றுக்கொண்டான். இப்போ கலாத்தியர் எழுதும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. Those who believe in God are the ones who are the children of God. Now we get an opportunity to become a child of God by faith. யோவான் 1:12 வாசிக்கிறோம், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டுள்ள எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். By faith you become a child of God. That is the work of God. You must realize that. இன்னைக்கு அந்த ஆண்டவருக்கு நமக்குள்ளே கிரியை செய்யும் போது பாருங்க, he wants us to preach the gospel. சுவிசேஷத்தின் மூலமாக தான் இந்த உலகம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. பாருங்க, மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு. ஸோ புறஜாதிகளாக இருக்கிற நம்மை கர்த்தர் நீதிமான் ஆக்குகிறார் என்று, எப்படி நீதிமான் ஆக்குகிறாரா, விசுவாசத்தினாலே ஆக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன் அறிவித்தது. That is, through you all descendants are going to be blessed. இன்னைக்கு நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், நம்ம தேவனுடைய பிள்ளையா மாறி இருக்கிறோம் என்றால் நம் புறஜாதிகள். ஆனால் ஆண்டவர் நம்மை ரட்சித்திருக்கிறார். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளாய் மாறி இருக்கிறோம். Through Abraham now we have received the blessing. Now we are linked with Abraham. அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். Now whatever plan God had through Abraham, Isaac, Jacob, through Jesus, இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரு, நீங்க உள்ள புறப்பட்டு போய் சகல ஜாதியாரையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்கள் ஞானஸ்தானம் கொடுங்கள், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றையும் கூட அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள், இதோ உலகத்தின் முடியை பரிந்தோம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். நீங்க புறப்பட்டு போய் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்க என்று சொன்னார். நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிகள் என்று சொன்னார். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் என்று தேவன் ஏற்கனவே திட்டமிட்டு விட்டார். இப்போ நீங்க விசுவாச மார்க்கத்தாராய் ஆண்டுக்குள்ளே வரீங்க அப்படின்னா, now God is working through you. உங்களுக்குள்ளே ஒரு கிரியை தேவன் செய்து கொண்டிருக்கிறார். God is putting a burden in your heart to preach the gospel. God is putting a burden in your heart to do something for the Lord. கர்த்தருடைய பாரமே என்னன்னா, சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும். And you and I need to preach the gospel. In this circumstance, we need to see how we can share the word of God to the people who are in sin, who need salvation, who need to see their lives changed. அவங்க வாழ்க்கையை மாற்றப்படணும்னு சொல்லி எதிர்பார்க்கிற எத்தனையோ ஜனங்க உண்டு. பாவத்தில் மூழ்கி இருக்கிற மக்கள் உண்டு. அவர்களுக்கு இரட்சகராகி இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவிக்கிற ஒரு பொறுப்பு உங்களுக்குள்ள இருக்கு. That is why God is working. என்ன ஒர்க் பண்றாருன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். You must have an assurance of God's work in your life. God is working in my life.
எனக்குள்ள சில மாற்றங்களை உண்டாக்கி கொண்டிருக்கிறார், கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை பற்றின நிச்சயம் இருக்கணும். மூணாவது நிச்சயம் என்னன்னா, you must have the assurance that God will complete what God has begun in your life. இந்த யாக்கோபுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கும்போது என்ன சொல்றாரு, நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்தெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை. That means I will complete the work that I began in you. உனக்குள்ளே நான் ஒரு காரியத்தை தொடங்கி இருக்கிறேன் என்று சொன்னா அதை நான் முடிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறேன். யாக்கோபின் வாழ்க்கையில கிருபை அவரை சந்தித்தது. அப்புறம் ஆண்டவர் அவருடைய நோக்கத்தை வெளிப்படுத்தும் போது இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் God is working in my life. இந்த மூணாவது காரியம் என்ன அறிந்து கொள்றானா, God will complete what he has begun in my life. நீ கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஆரம்பித்த காரியத்தை அவர் முடிக்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறார். பிலிப்பியர் 1வது அதிகாரத்துல 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற போதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். பிலிப்பி சபைக்கு பவுல் எழுதுறாரு, உங்களில் நற்கிரியை தொடங்கினவர். எனக்கு உங்க வாழ்க்கையோ என்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு குட் ஒர்க் ஆண்டவர் தொடங்கினார். அதை எதுவரை கண்டினியூ பண்ணுகிறாரோ அது இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி. That means till the last God will continue what he has started in our lives. அப்போ பாருங்க, இந்த 3ஆம் வசனத்துல பிலிப்பியர் 1:3 சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் அதுக்கு உடன்பட்டவர்கள் ஆனபடியால் அப்படின்னு சொல்றாரு. அப்போ whenever you the time you heard the gospel, எப்போ நீங்க சுவிசேஷத்தை கேட்டீங்களோ அப்போ அதுக்கு உடன்பட்டதுனால தான் இன்னைக்கு நீ ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறீங்க. If you rejected the gospel, you said I don't want this Jesus, எனக்கு ரட்சிப்பு வேண்டாம், எனக்கு பாவ மன்னிப்பு வேண்டாம், நான் இப்படியே இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா you wouldn't been a part of the gospel. ஆனால் நீங்கள் உடன்பட்டதுனால என்ன ஆச்சு, நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க, தேவனுடைய பிள்ளையா மாறிட்டீங்க. Now God has started working in your life. You are saved. Now God is working in you to save somebody else. பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படும். So you need to be a blessing to somebody. We need to say, Lord bless me and make me a blessing. என்னை ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுங்க ஆண்டவரே. I need to see many sinners turning to the Lord Jesus Christ. அநேக பாவிகள் மனம் திரும்புகிறதை என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்க்க வேண்டும் ஆண்டவர் என்று கேட்க வேண்டும். I need to preach the gospel. இந்த சுவிசேஷத்துக்கு வல்லமை இருக்கிறது. It can save many sinners. உங்களை தொட்ட தேவனுடைய வார்த்தை இன்னொருத்தர் தொட வல்லமையில்தான் இருக்கு. So what is telling, உங்களில் நற்கிரியை தொடங்கின ஆண்டவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரிந்து முடிந்தே நடத்தி வருவார். So whatever work God has started in my life, என் வாழ்க்கையில் தொடங்கிட்டாரு, என்னை ரட்சித்துட்டாரு, அவருடைய கிருபை என்னை சந்தித்தது, நான் மாற்றப்பட்டேன், இப்போ அவருக்குள்ளே நான் வளர்ந்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னா என்னோட வேலை முடிகிற வரைக்கும் God will complete everything. He will not leave me just like that. 2021 வருஷத்தில் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியில் இந்த வசனத்தை நம்ம தியானிக்கிறோம். Whatever may be tomorrow, the Lord is there with us. நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்தெல்லாம் உன்னை காத்து, wherever you might be going, whatever it might be your unknown future, உங்களுக்கு எதிர்காலம் தெரியல, you don't know where God is going to lead you, எங்க போறீங்க உங்களுக்கு தெரியாது, what is going to happen to you, you don't know. but அவர் சொல்ல, நான் உன்னோடு இருந்து உன்னை காத்து, நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்தெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். I will fulfill my plan. I want you back here. நம்ம எங்க இருக்கணும், என்ன செய்யணும், என்ன பண்ணணும், அதை செய்வதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். He will not leave us just like that. நான் சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை. Whatever he has begun in our life, he will complete it. Till that moment he will be with us. So let us always have that assurance. நமக்குள்ள எப்பவும் அந்த நிச்சயம் இருக்கட்டும், கர்த்தர் என்னிலே தொடங்கின நல்ல கிரியையை நிச்சயமா நிறைவேற்றுவார், ஒவ்வொரு நாளை நடத்துவார் என்ற நம்பிக்கையோடு கடந்து செல்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வார்த்தைக்காக நன்றி அப்பா. எங்களுடைய இருதயத்தில் இருக்க வேண்டிய 3 முக்கிய நிச்சயங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ரட்சிப்பின் நிச்சயத்தை நீர் எங்களுக்கு எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையிலும் உணர செய்வீராக. உம்முடைய கிருபையினால் நாங்கள் ரட்சிக்கப்பட்டதை ஒரு நாளும் மறந்து விடாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளும். அதுபோல் எங்களிலே நீர் ஒரு நற்கிரியை தொடங்கி இருக்கிறீங்க, அந்த கிரியையை நீர் செய்து கொண்டே இருக்கிறீங்கப்பா.
ஆபிரகாம் உம்மை விசுவாசித்து நீதிமான் ஆக்கப்பட்டது போல இன்றைக்கு விசுவாச மார்க்கத்தாராக இருக்கிற எங்களை கூட நீர் ஆட்கொண்டு எங்களை நடத்தி கொண்டு இருக்கிறீர். உங்கள் ஒர்க் எங்களுக்குள்ளே நடந்துக்கிட்டே இருக்கப்பா. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அதை ரியலைஸ் பண்ண எங்களுக்கு உதவி செய்யுங்க. அதே போல் ஆண்டவரே அப்பா, நீங்கள் எங்கள்கிட்ட தொடங்கின அந்த நற்கிரியை கடைசி வரைக்கும் நீங்கள் நடத்துவீங்க, முடித்து தருவீங்கன்ற நம்பிக்கையை எங்களுக்குள்ளே வைப்பீராகப்பா. எங்களுடைய ஆண்டவரை எதிர்காலம் எங்களை வர நாட்கள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அந்த நாட்களிலும் நீர் எங்களை நடத்துவீர் என்கிற நிச்சயத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். அதுக்காக ஸ்தோத்திரம். வசனத்தை கேட்டிருக்கிற உடைய பிள்ளைகள் எல்லார் மேலேயும் உடைய கரத்தை வைத்து ஆசீர்வதியும் உடைய நாமத்தை மயப்படுத்திக் கொள்வீராக. ஏப்ரல் மாதம் முழுவதும் ஓருக்கு வேண்டிய நன்மைகளை செய்து உடைய நாமத்தை மயப்படுத்திக் கொள்ளும், ஆசீர்வதியும், வழிநடத்தி காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடு கூட இன்னும் சதா காலம் இருப்பதாக. ஆமென்.